ஹாய் பிரைஸ்லாம். மீண்டும் இந்த வீடியோ மூலமாக உங்களை பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் எப்படி இருக்குன்னு நன்றாக இருக்கீங்களா? ஒரு முறை ஒரு சயின்டிஸ்ட் ஒருவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வேண்டும் என்று நினைத்து ஒரு பெரிய மீன் தொட்டி ஒன்றை வாங்கினார். அந்த மீன் தொட்டிக்குள்ளே ஒரு பக்கம் ஒரு பெரிய மீனையும் இன்னொரு பக்கம் சின்ன சின்ன மீன்களையும் வைத்துவிட்டு நடுவில் ஒரு கண்ணாடி ஒன்றை வைத்து விட்டார். இந்த பக்கம் இருந்து பார்த்த அந்த பெரிய மீன் சின்ன மீன்களை பார்த்த உடனே எப்படியாவது அந்த மீன்களை சாப்பிட வேண்டும் என்று வேகமாக வந்து அந்த முன்பதாக இருக்கிற கண்ணாடி இருப்பதை பார்க்காமல் வேகமாக மோதிச்சான். திரும்பவும் அந்த மீன் முயற்சி செய்யும்போது அந்த மீன்களை சாப்பிட வேண்டும் என்று முயற்சி செய்யும்போது முன்பதாக இருக்க கண்ணாடிகள் மோதிச்சான். அப்படி ஒவ்வொரு தடவையும் அது முயற்சி செய்து கொண்டே இருக்கும்பொழுது இறுதியில் அந்த வேகமாக வந்து அந்த கண்ணாடியை பார்க்காமல் அந்த கண்ணாடி மீது மோதி அதோடைய பற்கள் எல்லாம் உடைஞ்சு ரத்தம் வர ஆரம்பிச்சதான். உடனே இந்த மீன் தன்னுடைய உடம்புக்குள்ள தன்னுடைய முகத்தில் அடிப்பட்டதை பார்த்து ஒரு பக்கம் சோகமாக படுத்து விட்டுதான். இதை பார்த்த இந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணாராம், நடுவில் இருக்க அந்த பெரிய மீன் தொட்டியில் இருக்கிற கண்ணாடியை அவர் எடுத்து விட்டு இப்போ இந்த மீன் என்ன செய்து பார்க்கலாம் என்று பார்த்து கொண்டே இருக்கும்பொழுது அந்த சின்ன மீன்கள் எல்லாம் அது தாண்டி வந்து அந்த பெரிய மீன் இருக்கிற இடத்துலலாம் சுற்றி கொண்டு இருந்ததாம். அந்த பெரிய மீனுக்கு பக்கத்துலலாம் போய் கொண்டு இருந்ததாம். ஆனால் இந்த பெரிய மீன் அமைதியாக படுத்து கொண்டிருந்த மீன் கடைசியில் பசி தாங்காமல் அதே இடத்துல இறந்து போச்சு. வேதத்திலும் 2 கொரிந்தியர் 2:14 சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமாங்க, நிறைய சமயத்தில் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் நம்ம முயற்சி செய்து தோற்றுக்கொண்டே இருக்கும்பொழுது ஒரு கட்டத்தில் நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்ம இதற்கு மேலே நம்மளால் முடியாது என்று நம்ம நினைச்சிடுவோம். ஆனால் வேதத்தை சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் எப்போதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி என்று. நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஒரு வெற்றியை கொடுக்குற இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கும் பொழுது நம்ம ஆரம்பத்தில் தோற்று போயிருக்கலாம். ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக நமக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம சோர்ந்து போகாமல் முயற்சி செய்து கொண்டே இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறதை காட்டிலும் ஒரு நல்ல வெற்றி நமக்கு கிடைக்கும். இந்த மீன் அந்த கண்ணாடி இருப்பதை பார்த்து அது முயற்சி போட்டு போய்கொண்டே இருந்ததுனால கடைசியில் அந்த கண்ணாடி எடுத்த பின்பும் அந்த மீன் அதோடைய முயற்சியை விட்டுச்சு. அதே போல் நம்ம வாழ்க்கையில் தோற்று போய்கொண்டே இருக்கலாம், நம்ம வாழ்க்கையில் அடிப்படலாம், நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்படலாம். ஆனால் நம்மளுடைய முயற்சியை மட்டும் நம்ம விட்டுடக்கூடாது. ஏனென்றால் முயற்சி செய்து கொண்டே இருக்கும்பொழுது ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறதை காட்டின ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்காக வந்து சேரும். எப்போ தெரியுமா, நம்ம முயற்சி செய்து கொண்டே இருக்கும்போது. ஒருவேளை பாவத்தில் விழுந்து அதில் சிக்கின்னு இருக்கிறீங்களா? ஒருவேளை சோர்வில் உட்காந்து அதில் சிக்கி கொண்டு இருக்கீங்களா? உங்கள் முயற்சியை கைவிட்டுடாதீங்க. திரும்பவும் முயற்சியை செய்யுங்க. தோற்று போவீங்க, ஆனாலும் முயற்சி செய்யுங்க. நீங்கள் முயற்சி செய்ய ஒரு நாள் உங்களுக்குரிய ஆசீர்வாதமும் உங்களுக்குரிய வெற்றியும் ஒரு நாள் கண்டிப்பாக வந்து சேரும். அதனால் முயற்சியை கைவிடாதீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக கிறிஸ்து உங்களுக்கு வெற்றியை தருவார். காட் பிளஸ் யூ. மறக்கப்படுவதில்லை என் யாக்கோபே, பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன்.